கையை கடிக்கணும் உனக்கு என்னடா என் கையை கடிக்க எவ்வளவு போராட்டம் போடுற நீ எவ்வளவு போராட்டம் போராடுற அவங்க பாருங்க இருக்கிறதே இங்க பாருங்க 4 பல்லு தான். ஆமா இந்த 2 பல்லு தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு இப்ப விடுங்க பாருங்க என்ன கடி கடிக்கிறாங்க. ஏய் என்னடா இந்த மல்டி கலர் மார்த்தாண்டத்தையே முறைக்கிற பாருங்க படுத்துருக்க சைஸை பாருங்க. ஒரு 3 மாசத்துக்குங்க 3 மாசத்துக்கு இவருக்கு பல்லு முளைக்கிற வரைக்கும் இப்படிதான் பூரா பையன் போட்டு கடிப்பான். வில்லேஜ்ல இருக்கும் வயலு இந்த மார்த்தாண்டம் ஒரு புயலு. முக்கியமா ஏன் இப்ப நாங்க வெளியே உட்காந்துருக்கோம்னா வீட்டுக்குள்ள சரியான வெயிலுங்க. அவ்வளோ ஹீட்டா இருக்கு கடுப்பா இருக்கு வேர்க்குது. என்ன மயில் நீ வேர்க்குதா? உன் மண்டையை பார்த்தாலே தெரியுதா? உனக்கு பயங்கரமா இவளுக்கு சிண்டு மூஞ்ச கட்டுனால பாருங்க எப்படி வேர்த்து இருக்கு. மேடம்க்கு மண்டை முடிய பூரா இவளுக்கு வேற மொட்டை போடுறதுக்காக முடி வளர்ந்துட்டு இருக்கு. அந்த அம்மாவுக்கும் வளர்ந்துட்டு இருக்கு அவருக்கும் வளர்ந்துட்டு இருக்கு. அதனால முடியும் இப்ப வெட்ட முடியாம இருக்கு. பயங்கரமா வேர்க்குது. சரி சிண்டு நம்ம ஒண்ணு பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? ஏன்னா இந்த கடி கடிக்கிற தேவா ஹாய் சொல்லு முடியாது உன்னால முடிஞ்சது ஹாய் சொல்றா. கண்ணு மட்டும் ஆய் சொல்லிட்டாருங்க. போ நீ போய் தூங்கு. அவன் எங்க தூங்க போறான் வந்து என் காலை கடிப்பான். ஆம்பளை நாய்களுக்கு பொம்பளைங்களை தான் பிடிக்கும். பொண்ணு நாய்களுக்கு ஆம்பளை தான் பிடிக்கும். ஆமா உனக்கு 48 வயசு ஆயிடுச்சு. குளிப்பமா என்ன சொல்ல ஏது சொல்ல. இங்க வா. அவ வேணாமா? ஸ்விம்மிங் பூலு குளிப்புமா? குளிக்கலாமா? குளிப்பீங்களா? பயப்படாம குளிப்பீங்களா? நீ குளிக்க மாட்டியா? பயப்படாம குளிப்பா அப்படின்னா அப்பா வந்து ஸ்விம்மிங் பூல் இப்ப நம்ம ரெடி பண்ணலாம். நீ நானு மகிழினி தேவு இந்த பையன் எல்லாம் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல் இப்ப ரெடி பண்ணுவோமா? அம்மாவும் தான் ரெடி பண்ணுவோமா ஸ்விம்மிங் பூல்? ஓகே. சோ அடிக்கிற வெயிலுக்கு ரூம்குள்ளேயும் இருக்க முடியல, போட்டிக்கோலயும் இருக்க முடியல, இவங்க மத்தியிலயும் வாழ முடியல. இங்க வெளியே வந்து உட்காந்தா இவன் வேற கடிச்சுக்கிட்டே இருக்கான். கடுப்பா இருக்கு கைஸ். அதனால நம்ம ஸ்விம்மிங் பூலை வந்து ஒன்று செட் பண்ணி அப்படியே நம்ம வீட்டில் வாசலில் வந்து செட் பண்ணி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஷவர் கொட்டீஸ். அதனால இப்போ நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து வாங்கி எனக்கு தெரிஞ்சு 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நம்ம இந்த வீடை காலி பண்ணிட்டு போனோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே வாங்கி இங்கே வச்சது. சரி மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் மேலே மாடியில் செட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அதுவும் முடியல, நம்ம காலி பண்ணிட்டு போயிட்டோமா. அந்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டு திருப்பி இங்கே ரிட்டர்னே கொண்டு வந்தாச்சு. அதை எடுத்து நம்ம செட் பண்ண போறோம். நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் எடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த சீக்ரெட் ரூம்ல தான் இருக்கு. பிரியா ஏனியை பிடிச்சிங்கன்னா நான் ஏறி எடுத்துறேன். ஆமா உள்ள போய் படுத்து தூங்கலாம். 2 பேர் படுத்து தூங்கலாம். அந்த அளவுக்கு இடம் இருக்கும் அதுல. ஆனா ஒவ்வொரு தடவை திறக்கும் போது பயமா தான் இருக்கும். உள்ள பாம்புக்கு இருக்குமோ அப்படின்னு பயமா இருக்கும். ஆனா அது உள்ள எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. இங்க காணோமா ப்ளூ கலர் எங்கனா ஞாபகம் இருக்கு. அந்த ப்ளூ கலர் இல்லடி. இது உள்ள ஏதோ வச்சிருக்கியா? இல்லல. ஆமா. இன்னும் நல்ல ஸ்பேஸ் இருக்கு போலயே. நிறைய வைக்கலாம் போலயே. ஆமா நீ எதுனா வாங்கி அள்ளி போடு. இது பூரா இது ஃபுல்லா Dress-ஆ இருக்கு. சொட்டர் தான் இருக்கு. அது வைங்க. அது இங்க வச்சிருக்கீங்க. தெரியலையா? இருக்கா? இல்லடி எதுவுமே இல்ல. இதே மாதிரி ஒரு கிரீன் கலர் கூட தான் இருக்கு. அதுல இருக்குமா? அதுல இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. அப்ப இல்ல. ஆனா நான் இங்கதான் எடுத்து வச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு. ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம 2 பேரும் அதை பர்ச்சேஸ் பேசணும். ஆனா திருப்பியும் ஓகேயா? இல்லங்க கீழெல்லாம் போட்டுருக்க மாட்டோம். அதை தூக்கி போட்டுருக்க மாட்டேன். ஏன்னா எவ்வளவு 6000 ரூபான்னு நினைக்கிறேன். வாங்கி ஒரு தடவை கூட ஓபன் கூட பண்ணி பார்க்கல. அப்படியே இருந்துச்சு. இங்க இல்ல. அப்ப இங்கிட்டு பாருங்க ஹேண்ட் பேக் பாருங்க. இதுல ஏதோ டப்பாலாம் இருக்கு. நீ விளையாட ஷூ இருக்கு. அந்த பிளேயோட ஷூலாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து மேல இருக்கட்டும். கீழ வச்சா தூசி ஆயிரும்ல. தூசி ஆயிரும். நீங்க பூட்டி பாதுகாத்து அந்த பிளே கால் சைஸே பெருசா ஆயிருமே. இல்ல இங்க போன மாதிரி எடுத்து ஸ்விமிங் பூல மட்டும் எடுத்துட்டு வாங்குங்க. அங்க விளையாடுறதுக்கு தான் எல்லாமே. ஏன் ஷூலாம் உள்ள இருக்கு? எதுக்கு நீ பத்திரமா இருக்கு அதெல்லாம்? வெளியே கீழே வச்சா தூசி ஆயிடுறாங்க. நான் ஷூ ரேக் வாங்கல. வாங்கினதுக்கு அப்புறம் அடிச்சு வைக்கணும். மேலேயே எடுக்கணும். அதை எடுக்காதீங்க.
ஷூவா இருக்குங்க எல்லாமே. ஆமா அது ஏன் ஷூ? பிளாக் ஷூ. ரெட் கலர் ஷூ ஆசாசியா வாங்குனேன். அதை இங்க மறைச்சு வச்சிருக்கா. வீடு காலி பண்ணி வந்தீங்களா? என்ன சொல்ற? உனக்குலாம் ஷூலாம் வெளியே தான் இருக்கோ. இதுக்கு மேல வந்துருச்சு. இங்க பாரு, இதுல இருக்க மாதிரியே நீங்க 3 பேரும். ஓகே? அதாவது நானே இவங்ககிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து ஏர் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு மிஷின் வேணும். அந்த மிஷின் வீட்டில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து வாயை விட்டா ஆக்சுவலாக இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. இப்போ என் பொண்ணு எனக்கு முடியாது, எனக்கு வேணும், எனக்கு ஸ்விம்மிங் பூல் இப்போயே வேணும்னு ஒரே அழுகை. ஸோ வேறு வழி இல்லாமல் இப்போ நம்ம வந்து டெக்கத்லான் வந்திருக்கோம். இங்கே தான் நான் அந்த மிஷின் ஒரு தடவை வாங்கி இதே மாதிரி ஒரு தடவை நம்ம வீட்டில் நம்ம ஸ்விம்மிங் பூலெல்லாம் குளித்தோம். ஸோ இப்போ அது கிடைக்குதா, அது பேர் என்ன, எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. இருக்குங்க. உனக்கு என்னப்பா வண்டி ஓட்டினது நான் தானே. அப்படியே கால்லாம் சுடுது. ஓட்டி வந்திருக்கேன். ஏன்னா 25 கிலோமீட்டருங்க 2.25 இருந்து இங்கே வர்றதுக்கு. இந்த வண்டியில் டபக்கு வருது. இல்லை, இதுக்கப்புறம் திருப்பி வாங்கிட்டு திருப்பி போகணும். நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. சூப்பர், பார்க்கலாம். அந்த இது மட்டும் தான் எடுக்கணும். உள்ள ஏசி இருக்குன்னு பார்த்தா இங்கே பெரிய ஃபேனு தான் இருக்குது. அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் வாங்குங்க. மித்த இதெல்லாம் போய் பார்த்து. ஸோ இப்போ நாங்கள் எலக்ட்ரிக்கில் யூஸ் பண்ணுறது தேடி அது இல்லைன்னால இந்த இது வந்து வாங்கிட்டோம். இது வந்து காலாலேயும் மிதித்து அப்படியே வந்து காற்று கொண்டு வர்றது. நாங்கள் பாருங்க எப்படி உட்காந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. வச்சுட்டு வாங்குங்க. ஒரு டப்பாவை எடுத்து பிச்சை கொடுத்தீங்க தானே. போகலாமா? ஆக்சுவலாக அவ்வளோ தூரம் போயிட்டு கடைசியாக நாங்கள் வாங்க போன மிஷினே இல்லை. காலால் வச்சு தான் இப்போ பம்ப் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை. வெயில் பயங்கரமாக குளிக்கலாம் அப்படின்னு பார்த்து ஆரம்பித்தா இப்போ மணி 6 மணி ஆக போயிடுது. இந்த உள்ளே வேறு எங்கள் குட்டி பையன் நிறையா பாத்ரூம் போய் வச்சுருக்கான் போர்ட்டிகோல. சரி அதுலேயே போட வேணாம் அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போதும் சிட்டு போதும் போச்சு அம்மா. இந்த மிஷின் தான். இது மிஷின் கூட கிடையாதுங்க, இது பம்பு. சும்மா காலில் மிதிச்சு இதை இது பண்ண பூரா போய் காலில் மிதிக்க விட்டு உங்கள் கால் வலி வர வைக்கிற பாருங்கடி. ஏன்னா இதுக்கு நிறைய ஸ்டெமினா வேணும். வாய்ப்பு இல்ல ராஜா. ஓ அங்கே வரலாம். ஸ்விம்மிங் பூலில் விழுந்து குளிக்கிறதுக்கு அந்த இதை எடுத்தாச்சு. சூப்பர். ஓகேடா தேவே, எங்க வெளியே போறீங்க? கொஞ்சம் லிட்டில் பிஸியா இருக்கேன். எப்படி என்னன்னு புரியலையே. அங்கே இருக்கும்போது அமுக்குனீங்களேங்க. அங்கே அது வேற மாட்டியே இருந்துச்சு. பாருங்க இன்னும் ஃபிக்ஸே பண்ணல, அதுக்குள்ளேயும் அந்த இதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஜாலியா ஊர்ல இருந்து சதீஷோட மாமா பையன் வந்து வந்திருக்காங்க. நான் மாமா இல்லடா, நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம் தான். மாமா பேல. ஸோ அந்த மிஷின்னா நம்ம கரண்ட்லயே கொடுத்து டக்குன்னு ஆயிரும். இப்போ வந்து காத்தடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு. ஆனா காத்து உள்ள ஏழுது தானே. உட்காந்துக்கோங்க சமளங்கால் போட்டு உட்காந்துட்டு அமுக்கிட்டே இருங்க, காத்து ஆகுங்க. நீயும் தானே வேடிக்கை பார்க்குற ஹெல்ப் பண்ணாம. இல்ல காய்ஸ், ஐயோ சாமி வேற தெரியுதா எவ்வளவு கஷ்டம். அந்த பச்சை புள்ளைய மிதிக்க விட்டு போறியா? 15 வயசு ஆயிடுச்சு. உனக்கு எத்தனை வயசு? 25 வயசு ஆண்டி தானே. சரி
ஸோ இப்போ வந்து தண்ணி போட்டு இது ஃபுல்லாத்தையும் வந்து நெட்டிக்கிட்டு இருக்கோம். வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஆல்ரெடி செம்ம வெயிலா இருக்குன்னா அதை ட்ரை பண்ணோம். இதுக்கு வாங்குறதுக்கு போனதுக்கே வேற எனக்கு மண்டை காட்டுச்சு. அதனால அது வாட்டுக்கு நம்ம பழப்பு போப்பா. அப்பா அப்பா இப்போ உடனே மாதிரி குழந்தை ஆயிடுவேன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அவ்வளவா நல்ல வேலைப்பா. அட போகடான்னு சொல்லி அவன் போய் படுத்துக்கிட்டான். இதுக்காகவே நம்ம வந்து ஒரு பெரிய இடம் வாங்கி பெரிய வீடு கட்டணும். அங்க அப்படியே ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு சூப்பரா கட்டணும். பிள்ளைங்களா ஆசைப்படுறாங்க, எனக்கு வந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டே இருக்கணும். இதுல பாருங்க, இங்க பாருங்க, இப்படி சாயந்தரம் வெளியே பூரா தண்ணி வெளியே வராங்களா? இந்த ஸ்விம்மிங் பூலை வச்சுக்கிட்டு எப்படி குளிக்கிறது? இடத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டுறோம். நம்ம போட்டியில சேர்த்து இதெல்லாம் கம்மி பெரிய ஸ்விம்மிங் பூலா கட்டுறோம். மணி 6:30 போகுது. இப்போ கூட வந்து தண்ணி ஹீட்டா வருது. அப்படியே இதா இருக்கு. தேவு ஜாலியா தேவு மொரட்டு ஜாலியா இருக்காங்க. குழந்தைங்க குளிக்கிறதுல வந்து 30 வயசு ஆளு அங்கிள் குளிச்சா இப்படிதான் ஆகும். கொஞ்சம் தண்ணி தானே வெளியே போட்டோம். எங்க போற நீ சிண்டு? ஆமா தண்ணியா வெளியே போகுது. நம்ம ஸ்விம் பண்றதுக்கு என்னப்பா அவரு பைப்ல தேவு பாய் போலாம். வா போலாம். வா எதிரி எதிரி போலாம். சிண்டு கிளம்புங்க. போதும் போதும் சளி பிடிக்கும். கிளம்புங்க. சிண்டுல சொல் பேச்சு கேட்டுருவா உடனே. நல்ல பிள்ளை சிண்டு. அவ சொல் பேச்சு கேட்டதுனாலதான் நாங்க டாகே வாங்கி கொடுத்தோம். சரியா? இப்ப அவ சொல் பேச்சு கேட்கலன்னா டாக நாங்க வெளியே கொண்டு போயிருவோம். அதனால இப்ப நான் சொன்னா அவ கேட்பா. பாக்குறீங்களா? சிண்டு வெளியே போ. வெளியே போங்க. வெளியே போங்க. டாக்டா டாக் வெளியே போயிடும். ஏ அவ இன்னும் குளிக்கவே இல்லைன்னு சொல்றா. அதுக்குள்ளே எதுக்கு போக சொல்றீங்கன்னு கேக்குறா. தண்ணியை பூரா வெளியே வெளியே போய் தண்ணியே இல்லடா. டேய் என்னடா இது யாரோ ஒண்ணு கச்ச தண்ணி மாதிரி எனக்கு வேணாதான் டவுட்டா இருக்கு. அடிச்சிருப்பான். தண்ணி வேற ஆல்ரெடி சூடா வேற இருக்கா. சூட்டோட சூட்டா இறக்கிடுவோம் அப்படின்னு இறக்கிடுமா. அப்பெல்லாம் இல்ல. அவருக்கு ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க பாருங்க தொடைய பிடிச்சிட்டாரு. தண்ணி வேற நக்கிக்கிறாரு. டேஸ்டா இருக்கு. தண்ணியே இல்லடா. இதெல்லாம் சகதி மாதிரி இருக்கலாம். மழையில சகதி மாதிரி இருக்கு. தண்ணியே இல்ல. திருப்பியுமா குளிக்க போறீங்க? குளிச்சுக்கிட்டே இருக்க போறேன். நைட் வரைக்குமா? ஸ்லீப்பிங்க. அப்பா உட்காந்துக்கிறேன். அப்பா மேல அடிச்சு விடுங்க. நல்லா இருப்பீங்கடா. நான் நல்லா அடிச்சு விடுறேன் மண்டையில. ஏய் உனக்கு தான் அடிக்கல. சூடா வருது மண்டையில. அப்படியே A few moments later. 1 மணி நேரம் முடிச்சிட்டீங்கன்னா இதா இருக்கா? வெளியே
கொண்டு போய் வெளியே விட்டுறேன் பாத்துக்க. போ போய் தலையை தோட்டு. தம்பி என்ன? நீதான் மயங்கி போனா போயிடுவ போ. என்ன போடா. அதுதான் லைக் பண்றியா? அதுதான் லைக் பண்றாங்க. கஷ்டப்படுறான். போ. மறுபடியும் கெட்டாது. நீ என்ன விளையாட்டு கேட்டாலும் மாட்டேன். சரியா? விளையாட்டு கட்டுறாங்க எனக்கு. பாருங்க அவங்க 2 பேரும் சிண்டு தேவையும் பாருங்களே. அவங்க நினைப்பாங்க அவங்களா கூப்பிடுறாங்க ஸ்விம்மிங் பூல் விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாண்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க. என்ன அந்த பலூனு அடே இது பலூன் காணோம்டா. போடுங்கடா. இதுமே எனக்கு சொந்தம். அழுகுறாளா? நாளைக்கு விளையாடுவானே. இப்படி போட்டு இப்படி படுத்துக்கலாம். அவட பாருங்க கண்ணுல கையை வச்சு தேய்ச்சி அழுகிறியாங்க. நீயே வராம அழுகுறியடா. ஆக்சுவலி